விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தோம்னா, வெங்காய செடியில வரக்கூடிய களைகள வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைட் என்ன மருந்து அடிக்கலாம், போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைட் என்ன மருந்து அடிக்கலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைட் எந்த மருந்து அடிக்கலாம்னு பார்த்தோம்னா, அடமா கம்பெனில வரக்கூடிய கேலிகன். இந்த மருந்தோட டெக்னிக்கல் நேம் வந்து பார்த்தோம்னா, ஆக்சிஃப்ளோரோஃபன் 23.5% ஈஸி ஃபார்மேட்ல இருக்குங்க. இது வந்து பார்த்தோம்னா இண்டோஃபில்ல வரக்கூடிய ஆக்சி கோல்டு, அப்புறம் டவ் கம்பெனியில் வரக்கூடிய கோல், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரே டெக்னிக் தாங்க. இந்த கேலிகன் மருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு செலக்டிவ் ப்ரீ எமர்ஜென்ஸ் அண்ட் போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைடாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. இது வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா, வெங்காயம் போட்டு 2லேருந்து 3 நாளில் வந்து நல்லா ஈரம் இருக்கும்போது நல்லா நனைய அடிக்கணுங்க. ஏக்கராக்கு வந்து பார்த்தோம்னா 1/4 லிட்டர் வந்து யூஸ் பண்ணணுங்க. இந்த கேலிகன் மருந்தை வந்து வெறும் வந்து வெங்காயத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாதுங்க. நம்ம நிலக்கடலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம நெல் பயிருக்குமே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டீ, பொட்டேட்டோ இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம பார்த்தோம்னா ரைஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து ப்ரீ எமர்ஜென்ஸாக பெட்டிலா கலர் யூஸ் பண்ணுவோம். அதே வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிட்டோன்னா ப்ரீ எமர்ஜென்ஸாக வந்து பென்டிமெத்திலின் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து நம்ம இந்த ஆக்சிஃப்ளோரோஃபன்லாம் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் இந்த ஆக்சிஃப்ளோரோஃபன் வந்து பார்த்தோம்னா வெங்காயத்துக்கு மட்டும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைட் வந்து எந்த மருந்து அடிக்கலான்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பார்த்தோம்னா இந்த கேலிகான் மருந்து வந்து நம்ம போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி போஸ்ட் எமர்ஜென்ஸாக யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா, இயர்லி போஸ்ட் எமர்ஜென்ஸாக தாங்க இது வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இயர்லி போஸ்ட் எமர்ஜென்சினா ஒரு போட்ட 9 நாள் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில துளுப்பு வரும் பார்த்தீங்களா, களை வந்து இப்போ தான் லைட்டாக முளைச்சி வரும் பாருங்கள். அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா ஒரு டேங்குக்கு 5லேருந்து 6 ml போட்டு அடிச்சிங்கன்னா வந்து பார்த்தோம்னா நல்லாவே வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. அடுத்து வெங்காயம் போட்டு ஒரு 15லேருந்து 25 நாள் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து பார்த்தோம்னா களை வந்து எல்லாம் 2லேருந்து 3 இலை 4 இலை ஸ்டேஜில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஆக்சிஃப்ளோரோஃபன் மட்டும் நம்ம தனியாக அடித்தோம்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா கேட்காதுங்க. இந்த டைமில் வந்து என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, நம்ம ஒரு கூட காம்பினேஷன் வந்து சேர்த்து அடிக்கணுங்க. அதாவது அடாமா கம்பெனியில் வரக்கூடிய அஜில், இது வந்து ஒரு டெக்னிக் நேம் வந்து பார்த்தோம்னா ப்ரோபோகுயிசாபாப் எத்தில் 5% ஈசி. இந்த 2 மருந்தும் வந்து கலந்து அடிக்கும்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து பில்லு வகையும் கண்ட்ரோல் ஆகுது. அது இல்லாமல் ஒரு சில அகன்ற இலையுமே வந்து கண்ட்ரோல் ஆகுதுங்க. அப்படி வந்து இது ஃப்ரீ எமர்ஜென்ஸாக யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா, இந்த கேலிகான் மருந்து வந்து ஏக்கராக்கு 100 ml-ம், இந்த அஜில் மருந்து வந்து ஏக்கராக்கு 1/4 லிட்டரும் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுங்க. அதுவே போதுமானது. அடுத்து இந்த மருந்து வந்து எந்தெந்த களையை கண்ட்ரோல் பண்ணும் பார்த்தோம்னா, ஒரு சில பில்லு வகை களைகளான இந்த வர்சனா மில்லு, அரிசி பில்லு, காக்கா பில்லு, மயில் கொண்டை பில்லு, இதெல்லாம் வந்து பில்லு வகையில் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க. அடுத்து அகன்ற இலை களையில் எது எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, இந்த குப்பை மேனிக்கீரை, அப்புறம் தொய்யக்கீரை, அப்புறம் வந்து பருப்பு கீரை, இந்தமாரி ஒரு சில அகன்ற இலைகளையும் வந்து இது வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. இந்த மருந்தை வந்து அடிக்கும்போது பார்த்தோம்னா வெங்காயத்தோட நுனியெல்லாம் வந்து பார்த்தோம்னா லைட்டாக பழுக்குங்க. அது வந்து நம்ம பயப்பட தேவையில்ல. நம்ம உரம் போடும்போது இல்லை மருந்து அடிக்கும்போது டானிக் மிக்ஸ் அடித்தோம்னா அது வந்து திரும்பிடுங்க. இந்த மாதிரி இந்த 2 மருந்து காம்பினேஷன் சேர்த்து அடிக்கும்போது லைட்டாக வந்து நுனி வந்து பழுக்கிறதுனால அந்த அடமா கம்பெனிலே வந்து பார்த்தோம்னா டிக்கல் அப்படின்ற ஒரு மருந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா சேம் வந்து கேலிகான் டெக்னிக் ஆக்சிஃப்ளோரோஃபனும் வந்து அஜில் மருந்து வந்து சேர்த்து காம்பினேஷனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சிஃப்ளோரோஃபனுடைய வந்து பர்சன்டேஜ் மட்டும் லைட்டாக குறைச்சிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தோம்னா இந்த மருந்து அடிக்கும்போது வந்து பார்த்தோம்னா இந்த நுனி வந்து பறிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இதுவும் சேம் வந்து பார்த்தோம்னா அதே புல் வகைக்கும் அகன்ற இலைக்கீரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. இது வந்து பார்த்தோம்னா ஏக்கராக்கு வந்து பார்த்தோம்னா 1/4 லிட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணாலே வந்து போதுமானதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.